உமக்கு நன்றி. சிறு பிள்ளைகளை உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். வசனத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்தின அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு குட்டி பிள்ளைகளையும் தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அப்பாமி துதிக்கிறேன் ராஜா. சத்துருவானவன் களைய விதைக்காத அளவுக்கு பிள்ளைகள் வர வர விருத்தி அடைந்து ஞானத்தை போதித்து கல்மான அறிவை கொடுத்து உங்களுடைய வசனத்தை மகிமைப்படுத்தும் பொழுது படிக்க நீங்க ஞானத்தை கொடுத்து அப்பாமி துதிக்கிறேன். இந்த வெளிச்சத்தில் உள்ள பிள்ளைகள் இனி வர சன்னதிகளும் படித்து சாட்சியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்காக நிற்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஆமேன் ராஜா. சோத்ரம். சம்பளத்துக்காக எதிர்பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே மீ துதிக்கிறேன். உம்முடைய கண்கள் பார்த்து ஆண்டவரே நீர் மகிமைப்பட்டு கர்த்தர் உயர்த்த முடியாக செபிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. மீ துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே இந்த வேதமை வெளிச்சத்தின் ஊழியத்துக்கு செபிக்கிற மக்கள், தாங்குற மக்கள், ஆண்டவருடைய நாம மகிமைப்பட காத்திருக்கிற மக்களை கர்த்தருடைய கண்கள் இந்த நாட்கள் இந்த 11வது மாசம் பார்த்து ஆண்டவரே மீ துதிக்கிற ராஜா நீர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் ஆசீர்வதித்து சாட்சியை நிறுத்தம் ஆண்டவரே. ஆமீன் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் சாட்சியை நிறுத்தம். யாரும் இதுல வெறுமையாக போக கூடாது. வந்தவர்கள் வந்த வண்ணமா யாரும் போகாத அளவுக்கு கர்த்தருடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருத்தர் மேலேயும் உங்க ரத்தத்தை தெளிக்கிறேன். உம்முடைய ரத்தமானது கிரியை செய்யட்டும். உம்முடைய ரத்தம் கிரியை செய்யட்டும். ஆமீன் ராஜா. உமக்கு நன்றி. நீர் வார்த்தையிலே கிரியை செய்யும் ஆண்டவரே. பேடடிக்கிற மகனுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் அவனுக்குள்ள இருந்து அவன் உம்முடைய வேலையை செய்யணப்பா. நீர் அவனோடு இருந்து அவனுக்குள்ள இருந்து ஞானத்தை கொடுத்து வேகத்தை கொடுத்து அவனையும் சாட்சியை நிறுத்த. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இந்த நாட்கள் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல வார்த்தை தருகிறார். யோவேல் 2:26 வசனத்தை வாசிங்க. யோவேல் 2:26. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ பேச முடியாது. நம்ம நினைப்போம் நான் வெட்கப்பட்டு போயிருவனோ. அவருடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து இருந்தா பாருங்க, நீங்கள் சம்பரணமா சாப்பிட்டு ஹல்லேலூயா திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். ஹல்லேலூயா. அவரை துதிக்கும் பொழுது, ஹல்லேலூயா அவரோடு இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது, அவரோடு உறவாடும் பொழுது நம்ம வெட்கப்பட்டே போவதில்லை. நம்ம அலைத்து தெரிவதே இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் நெகேமியாவில எடுங்க. அதுல 9வது அதிகாரத்துல 19வது வசனம் சொல்லுது, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்கள் வழி நடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் ஹல்லேலூயா அவர்கள் நடக்க வேண்டிய வழியை காட்ட இரவிலே அக்கினிஸ்தமும் அவர்களை விட்டு விலகவில்லை. நெகேமியா 9வது அதிகாரத்துல 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அவருடைய பிள்ளைகளை பாருங்க. அவரு வெயில் நேரம் தான் மேக ஸ்தம்பத்தை விட்டாரு. ஹல்லேலூயா. இருள் நேரம் தான் ஹல்லேலூயா வெளிச்சத்தை விட்டாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு குறைவே வைக்கல. அவர் சொல்ல, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களை வனாந்தரத்திலே கைவிடல. வனாந்தரம் தான் இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வனாந்தரம் போல இருந்தாலும் அவர் அதுல நடத்தி கொண்டுதான் இருப்பார். அதுல நடத்தி கொண்டுதான் இருப்பார். பாருங்க, நம்ம ஆலயத்திலையும் பாருங்க, எனக்கே நான் நன்றி சொல்லுவேன். ஹல்லேலூயா. நம்ம இங்க இருக்கிற மக்கள் நம்ம சாப்பாடை போடலனாலும் தூரத்துல இந்த ஊழியத்தை நேசிக்கிற மக்கள் ஆகாரம் போட்டு நம்ம புசித்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நேத்தனத்துல போன மாசம் ஆண்டவரே முத வாரம் ஒரு குடும்பம் சாப்பாடு போட்டுச்சு. இந்த வாரம் நான் என்னால ஏண்டது நான் வாங்கிட்டு ஆண்டவரை போனதுல நைட்டே ஒரு 2000 ரூபாய் என் பேருக்கு வந்துச்சு. ஹல்லேலூயா. கஷ்டமாதான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆண்டவரே என்னுடைய செலவுல செலவழிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருன்னு தெரியல, சாப்பாட்டுக்கு நில பொதுல ஒரு காணிக்க 2000 வந்திருக்குது. அது ஒரு அதிசயம் தானே. ஹல்லேலூயா. என் துக்கமா கரெக்டா நான் 3 மணிக்கு எழும்பி போன பார்த்தேன். ஹல்லேலூயா. யாராவது இந்த ஆகாரத்துக்கு ஒரு நேரம் போட்டு விடுவாங்களா? நம்மளுடைய இது அப்படி செய்ய முடியாத ஆண்டவரே. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கரண்ட் பில்லே 2800 ரூபாய் பெய்யுது. நம்ம எப்படி இதை கொண்டு போக முடியுங்க? சில ஆண்டவர் எனக்கு ஒரு அதிசயம் செஞ்சார்.
அவரை நம்புனா அல்லேலூயா. நான் கேட்டுக்கொண்டே இருந்தேன், அல்லேலூயா இந்த முதல் வாரம் எப்படியாவது அது நிறுத்தாம போட யாராவது ஒரு உதவி செய்வாங்களா ஆண்டவரே. அல்லேலூயா. எங்க இருக்கிற மக்கள் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட போறீர்கள். நீங்களும் இந்த 1ஆம் தேதி தாங்கணும். வேற சபையில உள்ள மக்கள் தாங்குறாங்க, நம்ம சபை மக்களும் தாங்கத்தக்க அவர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கணும். அவர் நம்முடைய சபை மக்கள் உங்களை ஆசீர்வதிக்கணும். உங்களுக்கு நீங்க நினைக்கிறதுக்கு மேலாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு திறக்கணும். நீங்களும் இதே போல நன்றி சொல்லி ஒரு ஆகாரம் போடத்தக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நீர் உம்முடைய மிகுந்த மன உருக்கத்தின்படி அவர்களே வனாந்திரத்திலே கைவிடவில்லை. அவர்களை வழிநடத்த பகலிலே மேகஸ்தம்பமும் அவர்களுக்கு வெளிச்சத்தையும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் காட்ட இரவிலே அக்கினி ஸ்தம்பம் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். கைவிட்டுட்டாரோ? ஏன் எனக்கு இந்த பலவீனம், ஏன் இந்த கடம், ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இந்த பாடுகள்? கர்த்தர் எல்லாத்திலிருந்து தூக்கி விட்டுட்டார். ஹல்லேலூயா. உங்க சிறையிருப்பு மாறுது, உங்க துக்கம் மாறுகிறது, உங்க பலவீனம் மறைந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 20வது வசனம், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். பாருங்க, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்களை தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். மன்னாவை கொடுக்கிறார் ஆண்டவர், தண்ணீரை கொடுக்கிறார். இப்பமா அப்படிதான் இருக்கிறார். நீங்க உண்மையா இருந்தா இந்த ஊழியத்தை எப்படி நடத்துகிறாரோ அதே போல உங்களை ஆசீர்வதிப்பார். ஒன்றமில்லாத நிலைமையில் இருக்க இந்த ஊழியத்தை என் தேவனாய கர்த்தர் அதிசயமா நடத்துகிறார். அதே தேவன் உங்களுடைய வாழ்க்கையும் அதிசயமா நடத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அந்த 20வது வசனத்தில் அவர்களுக்கு அறிவை உணர்த்தி உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்களுக்கு வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். உங்க தாகம் நேற்று தினத்துல சொன்னார்ல, ஜீவன் நீ ஏதே நதியில இருக்கிறா, நீ இந்த ஜீவ நதியில இருக்கிறா. இன்று அது என்ன செய்யுது? ஒரு தாகம் தணிகிறது. அவர் தர தண்ணீர் தனியும். அல்லேலூயா. அவர் கொடுக்க ஆசீர்வாதம் வித்தியாசம், அவர் கொடுக்க ஊற்று, அவர் திறக்கிற ஊற்று வித்தியாசம். அப்படித்தானே இந்த மக்களை நடத்தி இருக்கிறார். அப்படித்தானே இந்த ஜனங்களை இஸ்ரவேல் மக்களை நடத்தி இருக்கிறார். வனாந்திரம் தான், வெயில் தான், இருளு தான், வெளிச்சத்தை கொடுத்தார், மேகஸ்தம்பத்தை கொடுத்தார். 21 இப்படி 40 வருஷமாக வனாந்திரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாத படிக்கு அவர்களை பராமரித்து வந்தீர். அவர்கள் வஸ்திரங்கள் பழசா என்ன செய்யலையா, போகவில்லையா. அவர்கள் கால்கள் வீங்கவில்லை, நடந்து கொண்டேதான் இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்க, எவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் வஸ்திரம் என்ன செய்யல, பழசையாவல. அல்லேலூயா. கால்கள் என்ன செய்யல, கால்கள் வீங்கவில்லை. வசனுக்கு இப்படி 40 வருஷமாக வனாந்தரத்தில் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாத படிக்கு அந்த தேவன் எப்படி உங்களுக்கு குறைய வைப்பார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு சாட்சிகளை நான் சொல்லுதேன், எனக்கு இப்படி தோணுது. ஒரு வீடியோ கால் நான் பார்க்கச்சல, ஒரு சபையில நம்ம சபை மக்கள் எல்லாரும் அப்படி இல்லை, நம்ம சபை மக்களை சொல்லல. ஆனா பாருங்க, ஒரு அம்மா நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா பாஸ்டர் கிட்ட. அந்த பாஸ்டர்கிட்ட ஐயா காணாதுன்னு சொல்லுவாங்களாம். அந்த பாஸ்டர் 6 வருஷம் பிரயாசப்பட்டு செவித்தாராம். ஆத்மா வரமா நில நிற்காதான் பெயருமா. இவருக்கு ரொம்ப உடஞ்சி போச்சான். எப்படினாலும் ஆத்மா நிற்க முடுக்க, ஆண்டவரே நான் என்ன பாவம் செய்தேன் ஆண்டவர். நம்ம கேட்கலையா, என் பாவம் என்ன ஆண்டவரே? ஆத்மாக்களே இல்லை நம்ம அதே மாதிரி அவரும் கேட்டுப்பாரு பாருங்க. ஆனா ஒரு நாள் ஒரு ஐயா சொன்னாங்களாம், நீங்க உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு அம்மாட்ட இருக்கீங்களா, அவங்க குணம் உங்களுக்கு தெரியுமா, அவங்க நல்லவங்க, அவங்களுக்கு குறையே சொல்லிடாதுங்க அப்படின்னாங்களாம். இல்லையா, நீங்க நம்புதீங்க அவ்வளவுதான், எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட அம்மா மாதிரி எனக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு அவங்க தான் கையாள். ஹல்லேலூயா. அந்தால என்ன ஒரு வாரம் கழிச்சு இன்னொரு ஏஜனரா, எங்கிட்டலாம் அந்த பாஸ்டர் சரியில்லை, நீங்க போங்க, ஏன் அந்த சபைக்கு வரீன்னு சொல்லுதாங்களே, உங்ககிட்ட மட்டும் இந்த அம்மா நல்லா இருக்காங்க, அவங்க மட்டும் இந்த ஆலயத்துல இருக்கணுமா, அவங்க மட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம், அப்ப நாங்களும் அந்த சபைக்கு வரக்கூடாதா? யார் வந்தாலும் இவர் பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர் சரியில்லை, அவரை குறை சொல்லி.
ஹல்லேலூயா. அந்த ஆளை ஒரு கண்ணீர் வந்துச்சான். ஒரு நாள் அந்த அம்மா பழையபடி ஐயான்ட்டு போச்சான். எம்மா, நீங்க உங்களை எவ்வளவு நம்பிக்கை இருந்தேன், என் சபைக்கு ஒரு தூணா ஆத்துமாக்களை கொண்டு வருவீர்தானே, ஆண்டவர் உங்களை நினைச்சாரு. ஆனா இந்த சபைக்கு வர மக்கள் எல்லாம் ஊழியக்காரங்க சரியில்லை சரியில்லை நீ குறை சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் அனுப்பிட்டீங்களம்மா. சோத்ரா. ஆனா பிரச்சனை இல்லைனாரா. அந்தால அந்த அம்மா அந்த அன்னையோட சபை விட்டு போச்சான். வந்தான் ஆத்துமா, வந்தான் வந்தான் வந்து கொண்டே இருந்து ஆத்துமா சபையை நிறைத்துட்டாரா ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப அந்த அம்மாவா சாத்தா. அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நல்லவர். அவருடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறார். இந்த ஊழியத்தை நடத்துகிறார், உங்களை நடத்துகிறார், உங்க குடும்பங்களை நடத்துகிறார். அவருக்கு நன்றி தான் சொல்லணும். அல்லேலூயா. 22வது வசனம் சொல்ல, அவர்களுக்கு ராஜ்யங்களையும் ஜனங்களையும் ஒப்பு கொடுத்து அவைகளை எல்லா எல்லையாக அவர்களுக்கு பங்கிட்டீர். எஸ்போவின் ராஜாவைய கியோனின் தேசத்தையும் பாசாவின் ராஜாவை ஓசின் தேசத்தையும் கட்டி கொண்டார்கள். அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருந்தார்களா? அவர் அவனுடைய கரத்துல இருந்து அப்படி அலைந்து கொண்டு வஸ்திரம் பழசாவல, கால்கள் வீங்கல, ஒரு வஸ்திரம் செருப்பு கிட்ட தேயிலன்னு இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, 40 வருஷம் எதுவுமே குறைவில்லை. அப்படியேதான் இருக்கிறாங்க, பேய்கொண்டே இருக்கிறாங்க, புசித்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. திருப்தியா ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. நம்மளுக்கு திருப்தி இல்லை. எதைதான் கேட்போமே, பிள்ளைக்கு படிக்க வைக்கணும் கேட்போம், ஆண்டவர் படிக்க வைப்பாரு. பிள்ளைக்கு திருமணம் கேட்போம், திருமணத்தை பாரு, குழந்தைக்கு. ஆனா நம்மளுக்கு திருப்பதி இருக்குமா? திருப்பதி இருக்காது. அல்லேலூயா. வயசு காலத்திலேயாவது ஒரு முழுமையா ஆராதிக்கணும். அன்பு சகோதரி, நேத்து ஆராதனையில ஒரு சிறிய போடி டிக்கெட்டை கூட்டிட்டு வெளியே ஓடுது. ஆண்டவரே, இந்த வயசு காலத்துல கூட ஆராதிக்க முடியலையே தடனை. அல்லேலூயா. வயதான காலத்துல எல்லாம் அவங்கவுங்க பிள்ளைகளை அவங்க பார்ப்பார்கள். நம்ம ஆராதிக்கணும், மனவளனோடு இருக்கணும். எல்லாம் முடிந்துட்டு பிள்ளைகளை பாதுகாத்துகளும் ஆசிரியர் செவிக்க கடமை. நம்ம பெத்தவங்களை செவிக்கணும், ஆனா அவரோட இருக்கணும். மீண்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். நான் உரிமை இருக்கு அன்பா நேசிக்கிறவரை சொல்றேன். அல்லேலூயா. நான் எதுக்காக சொல்றேன்னா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பார்களா அவரோட இருந்தா. அல்லேலூயா. அவர் நேசிக்கிறவர் 40 வருஷம். அல்லேலூயா. அது எத்தனை நாள் ஆசிரியத்தை அப்படி அலைஞ்சவனு தெரியல. அல்லேலூயா. நம்ம உங்களுக்கு தெரியும், நல்ல வசனம் தியானிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட ஆண்டவர் ஒரு குறை வைக்கல. ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் கேட்டதெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் கேட்டதெல்லாம் தரப்போகிறார். எப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஊற்றை அவர் காண்பிக்கிறார். அந்த ஊற்று உங்களுக்கு யாரும் தடை பண்ண முடியாது. அப்படியே உங்க நடுவில் அவர் இருக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு, என் மக அன்னைக்கு செவி கொடுப்பாளா, என் மக அன்னைக்கு பொறுமையை கை கொள்வாளா, என் மகா ஹல்லேலூயா இந்த கோபத்திலிருந்து வெளியே வருவாளா, இந்த பொய்யிலிருந்து என் மகன் வருவானா, ஹல்லேலூயா என்னை தாழ்த்துவாளா, ஹல்லேலூயா என்னோடு இணைச்சிருப்பாளா, அவ கனி கொடுப்பாளா, அவ கனி கொடுப்பாளா. ஹல்லேலூயா. என் பிள்ளைகளை வெட்டி போடக்கூடாது, என் பிள்ளைகள் கனி கொடுக்கணும். அதை தான் ஏத்து சொன்னார். ஹல்லேலூயா. இந்த சொல்றாரு, உங்களுக்கு குறைவே இல்ல. அவர் எப்படி செய்தாரு? அவர்கள் பிள்ளைகளை வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி சுதந்திரித்துக் கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்திலே அவளை அழைத்து வந்தீர். ஹல்லேலூயா. உங்களை என்ன நோக்கத்தோடு அவர் அழைத்து வந்திருக்கிறார், அவர் அதை நிறைவேற்றுவார். கால்கள் வீங்கவில்லை, வஸ்திரம் பழசா போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் கைப்பட விடவில்லை, அவர் கைவிடவே இல்லை. ஆமென். லூக்கா 9 பாருங்க, அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு புசிக்க கொடுத்தாருன்னு வசனம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தார்? திரளான ஜனங்கள் மத்தியில, ஹல்லேலூயா, லூக்கா 9 12வது வசனம் சொல்லு, சாயங்காலம் ஆகிற போது 12 பேரும் சேர்ந்து வந்து அவரை நோக்கி ஹல்லேலூயா. சீசர் சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி அவருடைய மக்களுக்கு விடுதலை கொடுத்து சாயங்காலம் நேரம் ஆகிட்டது. மக்கள் சொல்றாங்க, இவ்வளவு மக்கள் என்ன செய்ய முடியும், அவர்களெல்லாம் என்ன செய்யணும்? அனுப்பி உடனே சொல்றாங்க. ஆண்டவர் சொல்கிறார், அவர்களை நோக்கி நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். ஹல்லேலூயா என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் மாத்திரம்தான், இந்த ஜனங்களுக்கு எல்லோருக்கும் போஜனங்கள் கொடுக்க வேண்டியதனால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வரோம் என்றார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு விசுவாசம் இல்ல. இப்ப நான் விசுவாச வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லுதேன். ஆனா நம்ம விசுவாசிக்கணுமே. நீ எதை தொட்டாலும் இனிமே அதை நன்மையை காண்பான்னு நான் சொல்றேன்.
நீங்க தொடும் பொழுதே அதை விசுவாசிக்கணுமே. உங்க வாயில பரப்படுத ஒவ்வொரு வார்த்தையை அது கிரியை செய்யணும் நான் சொல்றேன், அதை எதிர்பார்க்கணுமே. ஆனா சீசர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க. அவர் அவர்களை நோக்கி நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் எங்களிடத்துல 5 அப்பங்களும் 2 மீன்களும் இந்த ஜனங்களுக்கு போஜனம் கொடுக்க வேண்டியதனால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வரோம். அப்போ 14வது வசனம் சொல்வது, ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்களாம். அவர்கள் பந்திக்கு 50 உட்காரும்படி சொல்லுங்கள் என்று நம்முடைய சீசலுக்கு அவர் கட்டளை இடுகிறார். அவர் சொல்லுகிறார். அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்கார செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க உபத்திர காலம் முடிந்துட்டு சொல்றேன், நம்ம விசுவாசிக்கணுமே. ஹல்லேலூயா. ஆனா உடனே வீட்டுல கொண்டு எசவ வச்சிருவாங்களா? இனிமே தொழில என்ன செய்வாங்க? பிள்ளைகள் படிப்பை என்ன செய்வாங்க? உங்க எதிர்ப்பு என்ன கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்வாங்க? ஆசீர்வதிப்பாங்க. ஆனா அவர் திறந்தா தூதர் மூலம் வீட்டுல கொண்டு வைக்கலாம். விசுவாசம் வேணுமே. என் ரூமுக்குள்ள கொண்டு வச்சுட்டு போவாங்க. ஆண்டவரே, நாளைக்கு தினத்திலே நான் இந்த இடத்துல கடை இல்லாம ஆராதிக்கணும் நான் சொல்ல எனக்கு விசுவாசம் வேணுமே. ஹல்லேலூயா. விசுவாசம் பெரிது, விசுவாசம் பெரிது. கணவர் கல்யாண வீட்டுல விசுவாசம் தான் கிரியை செஞ்சிச்சு. இந்த இடத்துல விசுவாசம் கிரியை செய்து அவர்கள் அந்தபடி எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர்கள் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு வைக்கும்படி சீசர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எப்பா எப்படி பெரிய அற்புதம்ப்பா, எவ்வளவு பெரிய அதிசயப்பா உங்களுக்கு செய்கிறாரு இன்னைக்கு. ஆண்டவரே, இந்த முதல் வாரம் 11வது மாசத்துல உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு கிஃப்ட் கொடுக்கிறாரா? ஹல்லேலூயா. ஒரு சிறிய தொழில் இருந்தாலும் அதை பெருசாக்க போகிறார். நீங்க ஒரு சிறு படிப்புனால உங்க பிள்ளைகளுக்கு பெரிய படிப்பை கொடுக்க போறார். ஒரு சிறிய விதைத்தாலும் அதுல நல்ல மேனிய கட்டளையிட போறார். பெரிய ஆசீர்வாதத்தை தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 17வது வசனம், எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்களாம். மீதியான துணிகள் 12 கூட நிறைய எடுக்கப்பட்டது. அப்போ இன்னிலே இருந்து நீங்க கைவிட தொழில மீதி எடுக்க போறீங்க. ஆமென். நானும் மீதி எடுக்கணும். ஒரு ட்ரம் வாங்கணும், ஒரு மோட்டர் வாங்கணும். எதிர்பார்ப்பு இருக்கு. ஆண்டவர் எனக்கும் மீதி தந்தாச்சுன்னா நான் சொல்லுவேன், எப்படின்னா மோட்டர் ரிப்பேர் ஆயிட்டு அதை செலவழிக்க நம்மளால முடியாது. இப்போ நம்ம ஊர் தண்ணியில தான் ஓடிக்கொண்டு இருக்குது. ஆமென். அதுக்கு ஜெபிங்க. ஆண்டவர் யார் மூலமா எனக்கு தூதல் மூலம் போட்டு விட்டா உடனே டாங்கி வாங்கி வச்சிருவேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். என் இயேசுவால கூடும், என் இயேசுவால கூடும். ஹல்லேலூயா. அவர் திறந்தா யாராலையும் பூட்ட முடியாது, அவர் அடைச்சாலும் யாராலையும் திறக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நம்மளுடைய விசுவாசம் திறந்துட்டார். ஹல்லேலூயா. நம்ம சொல்லணும், நான் பாக்கியவான். ஊருட்ட போய் சொல்லண்டா, உலகத்துல போய் சொல்லண்டா, அவர்கிட்ட சொல்லலாம், டேடி நான் பாக்கியவதி. ஹல்லேலூயா. சொல்லணும், அவரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. ரிசபாதூரி கமானரவாலரவா. உன்படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கேன். உன்படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். மகனே, உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். மகளே, உன் கண்ணீரை நான் துடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். உன் படகில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கேன். உன் படகில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் சொல்கிறார். சங்கீதம் 22:26 படிங்க. 22:26. சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். ஹல்லேலூயா. சங்கீதம் 22:26 வசனம் சொல்கிறது, சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்களாம். அப்போ இன்றையில இருந்து நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு?
சாந்த குணத்தை தர போகிறார். அல்லேலூயா. சாந்த குணம். சாந்த குணம்னா யாரு என்ன சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது, இனிமே கோபம் வரவே கூடாது, கசப்பு இருக்கவே கூடாது, பொறாம வரவே கூடாது. அல்லேலூயா. அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து, இனி உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை, நீங்க புசித்து கொண்டே இருக்கலாம். எப்படா ஏதேன் நதியில அமர்ந்து இருக்கீங்க, ஜீவ நதியில தான் அமர்ந்து இருக்கீங்க, இந்த பேழக்கில தான் இருக்கிறீங்க. நீங்க நரகத்துக்கும் போவது கிடையாது. உங்க தாகத்துக்கு அவர் தாகத்தை தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா. தரித்திரத்தை நீங்க காண மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நோவா காலத்துல சொன்னதை போல நோவா சொன்னாங்க, பேழையை உருவாக்க சொன்னார் ஆண்டவர், பேழையை உண்டாக்குனார் நோவா. ஜனங்கள்ட்ட எல்லாம் போய் சொன்ன, அழிவு வரப்போது, பேழையை உருவாக்கணும், பேழைக்குள்ள வந்துருங்க. ஆனா யாருமே கேட்கல. இந்த கிராமத்துல ஒரு பேழை இருக்கிறது, இந்த கிராமத்துல ஒரு ஏதேன் நதி இருக்கிறது. அல்லேலூயா. அன்பு மகன் இந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச ஒரு மகன் என்னோட சொன்னான், பிரகாஷ் அக்கா, ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். என்னப்பா உனக்கு தரிசனம் கொடுத்தார் நீ கேட்டேன். அக்கா, நம்ம கூடாரத்தை சுற்றிலும் தண்ணி அப்படியே கிடக்கிறது, அதுல கோரி நம்ம புசிக்கிறோம். அல்லேலூயா. நீங்க அந்த ஏதேன் நதியில இருக்கிறீங்க, அந்த தண்ணியில அமர்ந்து இருக்கீங்க, அதை நீங்க புசிக்க முடியாம இருக்கிற காரணம் என்ன? அவரோடு இணைந்து இருக்க முடியவில்லை. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஹல்லேலூயா, சாந்த குணமா மாற முடியலை, பரிசுத்தவானா மாற முடியலை, பரிசுத்தவாட்டியா மாற முடியவில்லை. அவர் சொல்கிறார், ஹல்லேலூயா, சாந்த குணம் உள்ளவர்கள், ஹல்லேலூயா, பூமி என்ன செல், ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியினுடைய நாம மகிமைப்பட புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகள் அவர்களை துதிப்பார்கள். யாரு? கர்த்தரை தேடுகள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கு வாழமா. ஹல்லேலூயா. ரெபெக்காளை வாழ்த்தினதை போல அவன் சொல்லுதாரு, நீ வாக்கியவதியாயிரு, நீ சாந்த குணமாயிரு, நீ பரிசுத்தவாட்டியாயிரு, நீ பரிசுத்த உள்ளத்தோட தொழுது கொள்ளு. அல்லேலூயா. சொல்லுகிறார், என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். உங்க வீடு அவர் சொன்னதை போல இனி மலை மேல் உள்ள பட்டணம் இல்ல, அதை மறந்திருக்க இல்லை இனிமே. அல்லேலூயா. நன்றி சப்பா.